இன்றைக்கி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு மட்டும் வச்சு கூட செய்யலாங்க. அது இப்போ வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக தேய்ச்சிக்கோங்க. அதை வந்து இப்போ நான் கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாஸ்தா ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இது வீட்டில் ஹோம்மேடாக பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்து இந்த பாஸ்தாவை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ராகி போட்டுக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க. வேக வச்சது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில். நான் குழந்தை கொடுக்குறதுனால அதிகமாக ஸ்பைசஸ் சேர்க்கலைங்க. இப்போ வேக வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேங்க. பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்குங்க.